இப்படி கண்ணுச்சு முடிச்சு விளையாடுங்க, இப்படி 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 இது பண்ணுங்க, இப்படி இப்படி மசாஜ் பண்ணுங்க நான் சொன்னேன். மனசு வலிக்குது. ஆக்சுவலி புகழ்னா குரேஷியனா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எது கேட்க போகிறோம்னா, குக் வித் கோமாளி சீசன் 5 இப்போ தான் கிராண்ட் ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க. மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் அப்படியே வந்து வேறு லெவலில் வரவேற்பு கிடச்சிட்ருக்கு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 5ல் டிடிஎஃப் பர்சன் ஃபேன்ஸ்க்கு அதிர்ச்சி தர மாதிரி டிடிஎஃப் பர்சனோட லவரான ஷாலின் ஜோயோ குக் வித் கோமாளி சீசன் 5 ஒரு கண்டஸ்டண்டாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஷாலின் ஜோயோ பார்த்தீங்கன்னா கேரளாங்கிறதுனால இந்த ஷோவோட அருமை தெரியாமல் இந்த ஷோவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் பர்சன் தான் அடம் பிடிச்சி இந்த ஷோக்கு போயே ஆகணும், ஒரு வேறு லெவலில் ட்ரெண்டிங்கான ஷோ, தமிழ்நாட்டிலே ஒரு பெஸ்ட்டு ஷோன்னு சொல்லலாங்க. சொல்லி இந்த ஷோக்கு போனால் நீ என் கூட பேசாத ஷாலின் ஜோயோ, டிடிஎஃப் என் கூட பேசாத மாதிரி டிடிஎஃப் சொல்லியிருக்காரு. சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் ஆகிட்டாங்க ஷாலின் ஜோயோ. டிடிஎஃப்காக தான் ஒரே காரணம், டிடிஎஃப்னால தான் இந்த ஷோக்கே வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். எதுவும் ஷோக்கு வந்திருக்க மாட்டாங்க. டிடிஎஃப் பர்சனும் ஷாலின் ஜோயோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. லவ் பண்ணதுனால தான் இந்த ஷோவே ஒரு கடைசின்னு கூட சொல்லலாம். புகழ் பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே சீசன் 1லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்டஸ்டன்ஸை சும்மா விளையாட டச் பண்ணுற மாதிரி காமெடி பண்ணுவார். மக்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு சீசனாக சும்மா ஒரு பெண்ணில் விளையாட்டுக்கு தரமாக டச் பண்ணுறது, மாதிரி ஃபன் பண்ணுறது, டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி தான் பண்ணி மக்களை ரசிக்க வச்சார். மக்களை அது ரொம்ப ரசித்து பார்த்து ரசித்தாங்க. சீசன் 1ல் ரம்யா பாண்டியன், சீசன் 2ல் பவித்ரா லட்சுமி, தர்ஷா, சீசன் 4 பார்த்தீங்கன்னா சுஷ்டி வேறு லெவலில் காம்போவாக இருந்துச்சு. சீசன் 5 அது மாதிரி ஷாலின் ஜோயோட சும்மா விளையாட்டு தனமாக டச் பண்ணார். அது மாதிரி தான் பண்ணார், விளையாட்டு தனம் பண்ணார். அது பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் பர்சனுக்கு ரொம்ப பிடிக்கல. டிடிஎஃப் பர்சன் பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஓப்பன் டாக் பண்ணியிருக்காரு. புகழ் இந்த மாதிரி டச் பண்ணுறது, விளையாட்டு பண்ணுறது, ஹீரோயின்ஸ் கூடலாம் அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது, அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கல. பண்ணுறது எனக்கு ஓகே தான், ஆனால் ஷாலின் ஜோயோட பண்ணுறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. மனசுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ரசிக்கிறேன், புகழ் நல்லா காமெடி பண்ணுறாரு, நிறைய ஹீரோயின்ஸோட பண்ணுறாரு, நல்லா தான் இருக்குது. ஆனால் ஷாலின் ஜோயோட பண்ணுறது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஓப்பன் டாக்காக சொல்லியிருக்காரு. புகழ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொமான்டிக்காக காமெடி பண்ணுறது, அந்த ரொமான்டிக்காக பண்ணுறதே மக்கள்லாம் ரொம்ப விரும்பி பார்த்தாங்க. அந்தளவு பெரிய ஒரு பலத்தை கொடுத்துச்சு புகழுக்கு. அது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் 4 சீசன் தெரிவிக்க விட்டார். இந்த சீசன் ஷாலின் ஜோயோட இப்படி பண்ணியிருக்காரு. அது டிடிஎஃப் பர்சன் கொஞ்சம் பிடிக்காமல் போயிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம், புகழ் இனிமேல் ஷாலின் ஜோயோட விளையாடுவாரா, இந்த மாதிரி எதுவும் பண்ணுவாரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் எபிசோடில் புகழ் அப்படி பண்ண மாட்டாதுன்னு நினைக்கிறேன்.